கலிஃபத்துல் குலஃபா அல்ஹாஜ் மௌலவி எம்.இசட் முகமது பாரி உஸ்தாத் அவர்கள், அதே போன்று அல்ஹாஜ் அஸ்-சையத் எஸ்.ஏ. நகீப் மௌலானா அவர்கள், அதே போன்று அல்ஹாஜ் அஸ்-சையத் முகமது ஃபலா மௌலானா அவர்கள், அதே போன்று எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அல்-ஃபஹரியா மத்திய கல்லூரியின் கௌரவ அதிபர் SLM ஃபிர்தௌஸ் சார் அவர்கள், அதே போன்று பானதுரை பிரதேச சபையின் முன்னே நாள் தலைவர் இஃபாஸ் நபுகான் அவர்கள், அதே போன்று ரௌலத்துல் அதிகியா ஜுமா பள்ளி வாயில்களில் முன்னே நாள் தர்மஹர்த்தாவாக கடமையாற்றிய அல்ஹாஜ் ஃபௌசர் அவர்கள், அதே போன்று முன்னே நாள் ரௌலத்துல் அதிகியா ஜுமா பள்ளி வாயிலில் பேஷ்மாங்கள் ஒருவராக கடமையாற்றிய மௌலவி ஃபாரூக் மக்கி அவர்கள் இந்த மேடையிலே வீட்டிருக்கின்றார்கள். அதே போன்று எமது அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்னதுவத்துல் ஃபாசிது ஷாதுலியா சங்கத்தின் கௌரவ தலைவர் ஜனாப் தாஹிர் ஃபாசி அவர்களையும் நாங்கள் மேடையில் வந்து அமருமாறு பணிவாக வேண்டியிருக்கின்றோம். எமது இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்வோம். அந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் முகமாக டி குழுவில் கிராத் போட்டியில் முதலிடம் பெற்ற எம் ஷஃபியுல்லா ஷஃப்ராஸ் மாணவனது கிராத்துடன் நாங்கள் எமது இந்த நிகழ்வை ஆரம்பம் செய்வோம். அல்லாஹு அக்பர். அடுத்து சி குழுவில் இஸ்லாமிய கீதத்தில் முதலாம் இடம்பெற்ற ரிமாஸ் அகமட் ரிம்சான் என்ற மாணவனது இஸ்லாமிய கீதம் இடம்பெறும். தாயும் தந்தை
தங்களின் அடிமை என்றுரைத்தால் தன்னிலை மறந்திடுவார். யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம், யா ரசூலனா ஸலாம், யா ஹபீபனா ஸலாம். வானமனா பூமியன எல்லாம் அவனொழியான். ஏழு
warahmatullahi wabarakatuh. Today I would like to share a few words of Prophet Muhammad sallallahu alaihi wasallam childhood. Prophet Muhammad sallallahu alaihi wasallam born in Makkah in the year of 570, century year known as Amul Fil, year of the elephant. His father Abdullah passed away before his birth. His mother Amina, but she too passed away when he was only 6 years old. Thus he became orphan at a very young age. Prophet sallallahu alaihi wasallam was mothered after care of grandfather Abdul Muttalib and uncle Abu Talib. Those who loved him dearly, protected and supported. During his childhood, Prophet sallallahu alaihi wasallam knowledge, honesty, kindness and good manners. People in Makkah gave him Al-Amin, trustworthy, and As-Sadiq, trustful. Even he became a prophet. Dear brothers and sisters, childhood of Prophet sallallahu alaihi wasallam teaches us the patience, kindness, and trust in Allah. Even he faced many hardships and he grew to a greatest example for all the humanity. With that, I finish my speech. Wassalam. மதீனா நகரத்தில் குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் அடிமைகள் காத்திருந்தார்கள் நபிக்காக. நல்ல வாழ்வின் புது புது வழிக்காக. மதீனா நகரத்தில் குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் அடிமைகள் காத்திருந்தார்கள் நபிக்காக. நல்ல வாழ்வின் பொது பொது வழிக்காக. அனுதினமெல்லையில் வருவார்கள், மரங்களிலேயும் பார்ப்பார்கள். திருமுகம் காணாமல் பெரும் சோகத்தோடு செல்வார்கள். அனுதினமெல்லையில் வருவார்கள், மரங்களில் ஏறியும் பார்ப்பார்கள். திருநபி திருமுகம் காணாமல் பெரும் சோகத்தோடு செல்வார்கள். கூவி அழைத்தான் ஒரு யூதன், உங்கள் நபிகள் வந்தாச்சு. கண்ணிலும் கல்விலும் சந்தோஷம், நபியோடு தான் இனி சகவாசம். கூவி அழைத்தான் ஒரு யூதன், உங்கள் நபிகள் வந்தாச்சு. கண்ணிலும் கல்விலும் சந்தோஷம், நபியோடு தான் இனி சகவாசம். சனியத்துல் வாதா இடமிருந்து பத்ர் போரிட்டது என்றார்கள். அழகிய கவிதை சொன்னார்கள், மறிக்காத வரிகள் தந்தார்கள். சனியத்துல் வாதா இடமிருந்து பத்ர் போரிட்டது என்றார்கள். அழகிய கவிதை சொன்னார்கள், மறிக்காத வரிகள் தந்தார்கள். சத்திய தீனில்
சிறப்பாக வந்தீர் நாயகமே நாங்கள் அனுப்பிய திருநபியே எளிமை மார்க்கம் தந்தவரே எங்கள் மதீனா நகரத்தை சிறப்பாக வந்தீர் நாயகமே மர்ஹபா மர்ஹபா என்றார்கள் எல்லார் நபிக்காய் தந்தார்கள் உன்னை காதல் கொண்டவர்கள் அன்சாரிகள் நம் சொந்தங்கள் மர்ஹபா மர்ஹபா என்றார்கள் எல்லார் நபிக்காய் தந்தார்கள் உன்னை காதல் கொண்டவர்கள் அன்சாரிகள் நம் சொந்தங்கள் மதீனா நகரத்து குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அதிசயங்கள் காத்திருந்தார்கள் நபிக்காக நல்ல வாழ்வின் புது புது வழிக்காக மதீனா நகரத்து குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அடிமைகள் காத்திருந்தார்கள் நபிக்காக நல்ல வாழ்வின் புது புது வழிக்காக. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஃபௌசி அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்விப்பட்டவா நீங்கள் உங்களோட ஃபோனுக்கும் வந்திருந்தோ தெரியா யாரன் நம்பிய உங்களோட ஃபோனை கொஞ்சம் தாங்கி என் பிள்ளைகளோட கையில் ஃபோன் கேம் பண்ணி தாரானுகளும் இல்லை. அதை விடுங்க பொறை பேசும் ஃபோனை எடுங்க. ஒத்தரும் இல்லவா எல்லாம் உங்களோட சொந்தக்கார ஆக்கள் தான். உங்களோட மஸ்னமா பேர் என்ன? நேற்று ராவோட ராவா போலீஸால பிடிச்சு கொண்டு போயிட்டா. வீடியோவோட குரூப்ல வந்துச்சு. அதுக்கு தான்பா உங்களோட போனை கேட்ட. பிடிச்சியே தானே தேவையில்லாததுல ஊர்ல விட்டா ஊர் மக்கள் எவ்வளோ சொன்னேன் பேச்ச கேட்கலனா உங்களுக்கும் தெரியுமாச்சுமென்னா நீங்க மறைச்சி ஒண்டி யாரு தவறா தெரியும். இது இன்றைக்கு நேற்று தொடங்குற பிரச்சனையோவா? இதுக்கு ஒரு தீர்வு வந்த மாதிரி இல்லைனா முந்தியெல்லாம் செலவாத்து கமிட்டி செலவாத்து மஜ்லிஸ் புருதா கமிட்டி என்று குரூப் சேர்ந்து ஷிருக்கு பிதத்தண்டு பேசி தீச்சியதும் இல்லாமக்கி ஆறுக்கொரு மூலையிலும் தாப்பையிலும் போனேஷன் தானே அதிகமாகிடுச்சு. இப்போ சோசியல் மீடியாக்களிலும் சில பொம்பளை பிள்ளைகள் இன்ஃப்ளூனீர் என்ற பெயரில் சில தவறான விஷயத்துக்கு ஊக்குவிச்ச மாதிரி கண்டென்ட் போடுறாங்க. ஹிஜாப் என்றதுக்கு சீரத்தே இல்லாமல் போடிய முகத்தை மூடிய கண்ணை வெட்டி காட்டியமாய் மேக்கப் பண்ணி ஒரு பெர்ஃப்யூம் அடித்து ரோட்டில் போகிற மிச்சம் பிரயோஜனமான காலம் தான் இந்த வாலிப வயசு. இதை ஒழுங்கா பயன்படுத்தாம தானே வீணா போற. நேரத்துக்கு தொழுது கொண்டு அடக்கொடுக்கமாயிருந்தா உலகம் தெரியா பட்டம் வேற கொடுக்கப்படுது. ஏதோ ஒரு மாய வரைய வைத்திருக்கிறது. காட்டு சினிமா பணம் எப்படி வருது? எங்கால வருது? ஹலாலா
என்று ஒன்றும் இல்லை. மாசத்துக்கு செட் ஆகி 2-3 ட்ரிப் போனா ஊர் பெரிய அழைச்சாம என்ற ஒரு என்ஜாய்மெண்ட். ஆனா வாழ்க்கை தானே வாழ்ற கடைசிக்கு பஞ்சராய் போன பாடே தானே. இன்னும் 8 பேருக்கும் வேலைக்கு பேருக்கும் கையில் சல்லி நிற்காது சுகமாகிற பாடுகளும் இல்லை. என் இளம் வயசிலே கத்திரிக்காய் முகத்தாய சம்பவங்களும் எத்தனையோ பாக்கியவா. பார்த்தா எல்லாம் போதா பாட்டுத்தான் தெளிவோம் மன்னித என் தேம்பா செய்த ஈமான் பலப்படுத்தணும் அல்லாஹ் பார்த்துட்டிருக்கிறான் என்று பயப்படணும் நம்பணும். அதை விடுங்க பெஞ்ச புலகள் போதை எண்டுக்கு அதுக்கு உள்வாங்கி உடல் இல்லாமல் கஷ்டப்படுறதையும் பாக்கிய அல்லாஹ் தான் நீச்சு எல்லாத்துக்கும். உலகல்ல சின்னத்திலே குர்ஆன் ஹதீஸ் என்று படிப்புத்தி மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ள வச்சு கலாம்களால் சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் மேல ஆசைனாவா என்று ஆழமான விஷயங்கள் மனசுல விவேகம் போனது. அது நம்ம இதெல்லாம் எத்தனை வருஷமாக்காம இப்படி இறுக்கி உடிக்கிய இது உடிக்கிய புலகளுக்கும் தெரியும் உம்மமாருக்கும் தெரியும். இஸ்லாம் ஒரு விஷயத்தை அனுமதிச்சு இல்லைண்டா அதுக்கு ஒரு நல்ல தீர்வண்டி ஈச்சு. நாங்கள் இப்படியெல்லாம் முடித்துக்கொண்டு வெளியே போகிற நான் வெளியே போட்டு யோசிச்சோம்னா இந்த ஒரு போட்டு கொண்டு தொழில் 7 மணி தாத்தாங்க போட்டுக்கொண்டு தொழுவானோ. ஒரு சைடில் பலிச்சு போட்டு ஒரு சைடில் ஹேர் ஸ்டைல் இஸ்லாம் அனுமதிச்ச ஹேர் ஸ்டைல் வந்து இல்லைனா உருவம் போட்ட அந்நியர்கள் அடையாளங்கள் போடப்பட்டு டிஷர்ட்களும் களத்தில காப்பு மாலை என்று ஒட்டினடை அதுல வேற பல செருப்பு கிழிந்த தொழில் பட்டு அதுல வேற மண்டபூரி கூடு கட்டினமா உள்ள பாதித்த இந்த இடத்துல நாம சுத்திய. நீங்கள் சொல்லிய மாதிரி நல்ல பண்பான ஒழுக்கமான புலகளும் மிச்சத்தான் செய்தி. அப்படிப்பட்ட புலகள் 7-8% புலகள மேலே தான் அப்படி நல்லா வரும் என்று நம்பிக்கை ஈச்சு. சின்ன புலகள்ல இருந்து வளர்ந்தவன்கள் வரைக்கும் இதே ஸ்டைல தான் பள்ளியில இந்த நாட்கள் ஓதுற இடத்துல கூட குறிப்பிட்ட செலாக்களை தவிர மற்ற எல்லாரும் தாடி முடி பழுத்தாக கந்திரி அண்டை மட்டும் சுத்தி ஈச்சு. தின்னத்துக்கு முதல் தெரிஞ்சோம் இது தவறு என்று உணரணும். அல்லாதான் நல்ல எண்ணத்தையும் ஹிதாயத்தையும் கொடுக்கணும். மாற்றம் மட்டும் வேணும். முன்மாதிரியான சமூகம் மட்டும் உருவாக்கணும். ஆமீன். சரி பௌசிதா நான் போயிட்டு வாரேன். இஷா தொழுவோம் நேரம் ஆகிய புலகள் திண்டோ தெரியா. அல்லாட அவள் போயிட்டு வாங்க தாத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். Respected Ustaz, honorable guests, alimas, parents and my dear brothers and sisters. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today, as we have gathered here on this blessed occasion of Milad Nabi celebration, I would like to share a few words about a topic that is so close to our hearts. Before I begin, I thank Allah subhanahu wa ta'ala for giving me this beautiful opportunity to stand before you in the holy month of Rabiul Awwal, a month in which the light of mercy, guidance and hope shone upon the darkened world. It is truly an honor to speak about the childhood life of our Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Dear brothers and sisters, the childhood life of our Prophet Muhammad sallallahu alaihi wasallam is not just a collection of historical events. It is the story of an orphan who found comfort in the embrace of Allah. A child who displayed the highest of morals even before his call to prophethood. Our Prophet Muhammad sallallahu alaihi wasallam was born in the holy city of Makkah in the year of Amul Fil. This was the year when Abraham came to destroy the Kaaba with his army of elephants. But Allah protected his sacred house. As Allah says in the Quran, Alam tara kayfa fa'ala rabbuka bi ashabil fil. You, O Muhammad, consider how your Lord did with the owners of the elephant. Before his birth, his father Abdullah radhiyallahu anhu passed away. And when he was only 6 years old, his beloved mother Amina radhiyallahu anha also passed away, leaving him as an orphan. Yet, subhanallah, Allah was his guardian. As Allah says in the Quran, Alam yajidika yatima fa'awa. Did he not find you as an orphan and give you shelter? Dear listeners, this verse reminds us that even when the world turned its back, Allah never left his beloved. He was raised in the care of his loving uncle Abu Talib, who supported him and protected
wisdom, faith, and then clothed it back with the seal of the prophethood. This was a sign that this child was not like others. He was chosen by Allah for the greatest mission. At the age of 12, he went on a great journey with his uncle Abu Talib. On the journey, a Christian monk named Bahira saw signs in the boy. He saw the seal of the prophethood. He saw the cloud that gave him shade between his shoulders. And he warned Abu Talib, take care of this boy, for he will grow to become a prophet. As he grew up, he lived a simple life. He worked as a shepherd, learning patience and responsibility. He never worshipped idols, never bought false gods, and never joined in evil habit. While the other boys of Makkah wasting time with play or sing, Muhammad sallallahu alaihi wasallam was pure, honest, and always truthful. Al-Quran beautifully described his character. And indeed, you are of an excellent standard of character. Oh my dear ones, celebrating Rabiul Awwal is not just about gatherings or decorations. It is about reviving our love for him by sending salawat upon him, following his sunnah, and reflecting on his noble character. This month also reminds us to live by his teaching, show mercy as he showed us mercy, and strengthen our faith by drawing closer to Allah through his example. True celebration is not just for a single day, but for lifetime of practicing his guidance. May we be inspired to live our lives according to his noble teachings and become the source of mercy in this dunya and akhirah. Ameen. Wa akhir da'wana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Al-Aliyarin அலைப்பிதழாக கவிகளும் பொலியும் பனித்துளியாக வெண்மதியும் பொன்னொலியும் மின்மினியாய் விண்மீனும் மெருகூட்ட வந்த சபையோரே
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Sanadiyat Taha Madaniyah minna ya Raha taslimat anta hadina anta hamina anta maulana adrikna
حمينا أنت مولانا أدركنا فنادي يا طه مددي يا واه منا يا راه تسليمات أنت هادينا أنت حمينا أنت مولانا أدركنا والسلام. أحمد நபியின் அழகிய நூறால் நீலம் ஒளியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையா தீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான். மீலாதுன் நபி மீலாதுல் ஹபி على ميلاد خير النبي பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. நற்குணத்தின் தாயகம் நீங்கள்தான் என்றே நாயனும் நவீன்றான் அன்றே. இறையவன் மறை போல் இனிதாய் குணமாய் இரசூல் நபியை படைத்தான். ஆமீனாவின் வயிற்றில் ஆற்றல் மிகு அன்பாளன் அரட்சூழல் நேசரை அமைத்தான். ரஹ்மத்துல் ஆலமின் ராஜரை போற்றி ரஹ்மான் மலையில் புகழ்ந்தான். நஹ்மது அஹ்மது சையிதன் அம்ஜதா அன்அமல்லாஹு கௌனஹதா بطلوع محيا بدر الهدى صلي سلم علي سرمدا. பெரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. மீலாதுல் நபி மீலாதுல் ஹபி على ميلاد خير النبي பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. அடுத்த நிகழ்வாக இடம்பெறவிருக்கும் நிகழ்வு வாழ்த்து கீதம். இந்த வாழ்த்து கீதத்தை இசைப்பதற்காக மதரசாவின் பழைய மாணவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நெஞ்சில் ஓவியமே நீரும் மலையின் காவியமே, நெஞ்சில் ஓவியமே நீரும் மலையின் காவியமே, மண்ணில் வெண்ணிலவாய் தீனொளியேந்திடவே, அகிலம் முழுவதும் உங்கள் நாமம் ஒலித்திடுமே. வாழ்கிறோமே இந்த மேடையிலே, அல்லாலியாமானவைகள் எவ்விடமே, தூயவன் அல்லாஹ்வின் அருளின் பொக்கிஷமே, ஈன்றெடுத்த சாபிர் தம்பதியினரே, தூயவன் அல்லாஹ்வின் அருளின் பொக்கிஷமே, ஈன்றெடுத்த சாபிர் தம்பதியினரே, மண்ணில் வெண்ணிலவாய் தீனொளியேந்திடவே, அகிலம் முழுவதும் உங்கள் நாமம் ஒலித்திடுமே. வாழ்த்துகிறோமே இந்த மேடையிலே, அல்லாஹ்வின்
தரிகத்தின் ஒளியினிலே ராயிசுல் முகத்தமாய் நறுமணம் வீசும் புனித சேவை செய்கிறீரே. தரிகத்தின் ஒளியினிலே ராயிசுல் முகத்தமாய் நறுமணம் வீசும் புனித சேவை செய்கிறீரே. தியாக தூதர் எம் நபியின் வாழ்வியலை சொல்ல வைக்கும் உம்வரகின் தியாகங்கள். தியாக தூதர் எம் நபியின் வாழ்வியலை சொல்ல வைக்கும் உம்வரகின் தியாகங்கள். மண்ணில் வெண்ணிலவாய் தீனொளி ஏந்திடவே அகிலம் முழுவதும் உங்கள் நாமம் மொழிந்திடுமே. வாழ்த்துகிறோமே இந்த மேடையிலே மல்லியா மாணவிகள் நிற்பிடமே. பூவிதரின் வாசமல்லும் அல்லாலியாவின் பேரழகாய் வந்துவிட்ட உஸ்தாத்மார்களே. இல்மித்தாரல் பொழியும் உஸ்தாத் ரீஃபான் அலவியே. அறிவித்தாகம் தீர்க்கும் உஸ்தாத் முஷாஃபிர் அலவியே. வேற்றுமை பாரா புன்னகை பூத்தீர்கள். நொடிகள் முழுவதும் எங்கள் உள்ளம் வென்றீர்கள். வேற்றுமை பாரா புன்னகை பூத்தீர்கள். நொடிகள் முழுவதும் எங்கள் உள்ளம் வென்றீர்கள். வெண்முகிலும் நிகழ்கள் தூவி வரவேற்கும் மனம் மகிழ்ந்து ஸ்நேக கீதி மெருகூட்டும். வெண்முகிலும் நிகழ்கள் தூவி வரவேற்கும் மனம் மகிழ்ந்து ஸ்நேக கீதி மெருகூட்டும். மண்ணில் வெண்ணிலவாய் தீனொளி ஏந்திடவே அகிலம் முழுவதும் உங்கள் நாமம் ஒலித்திடுமே. வாழ்த்துகிறோமே இந்த மேடையிலே அல்லாலியா மாணவிகள் இருப்பிடமே. மாநிலனின் மடமை தீர்க்கும் உன்னத விடமல்லோ ஆத்மீக தரிகத்தின் புனித இடமல்லோ. தீன் சிறக்க பணிபுரியும் ஆலிமாக்களே. சுவனமிகான் புறத்திலும் தரும பணியாளே. செவிகள் பூத்திடுதே உம்முறை எம்மனதில். ஏகனை எண்ணி வாழனுடையும் வைத்திடுதே. செவிகள் பூத்திடுதே உம்முறை எம்மனதில். ஏகனை எண்ணி வாழனுடையும் வைத்திடுதே. மான்முறைக்கும் பூங்குலத்தின் புகழிலே காருரைக்கும் தாரகைகள் அல்லியா. மான்முறைக்கும் பூங்குலத்தின் புகழிலே காருரைக்கும் தாரகைகள் அல்லியா. மண்ணில் வெண்ணிலவா
சலாம் மைமோன் எங்கட மகள மதரசா எங்கே பயான் அங்க போயிட்டு வந்த மட்டும்தான்வா பயானெல்லாம் கேட்கிய போல அது சரி எந்த பத்தி பயான் நீங்க என்ன பத்தி எந்தேமா நினைச்சு எங்களுக்கு போகலவோ சரி அத உடிங்க சுப்புரி பயானா எல்லாம் எங்கட பாலா போன இளைஞர்களையும் யுவதிகளையும் பத்தி தான்வா அப்ப ஜாயா இருந்துச்சு ஏன்னா எங்கட செல்லங்களை பத்தி செல்ல போவாலே பேசவே இல்லை ஐட்டாம்பா அந்த மூலவி செல்லிய எங்கட புலகள் முதலாவது கெட்டு போக காரணமே அவங்க ரொம்ப வாப்பதானம்பா இப்படி சொல்லியா அவங்க செய்த அநியாயம் எப்படி செய்யவன் காரணம் புலகளை பெற்று மட்டும் போதா அதமாய் வளர்ப்போன் வேணுமா எங்களுக்கு 7 வயசுலிருந்தே தொலைச்சல் இருச்சது போல புலகளை சிறுசிலிருந்தே அடித்து ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுக்கணுமா அப்போ அவங்களுக்கு 1 வயசாகிட்டா ஒட்டோ அவங்களுக்கே விளங்கிடியாம் எதன் நல்லது கெட்டதுண்டு அதெல்லாம் சரிதான் உமா பாப்பாங்க புள்ளகளை ஓகேட்டு விட்டீங்க இனி புள்ளகள் இஷ்டத்துக்கு ஆடு இப்போ விளங்கில ஒரு காலத்தில் விளங்கும் அதைத்தாம்பா பயான்லன்னு சொல்லியே இப்போ பாருங்க எங்களோட குட்டிகள் கிளாஸ்க்கு வந்து பேரில் கொண்டு ஒசத்தி கெட்டி கொண்டு சென்டெம் பூசிக்கொண்டு மணக்க பெரிய ஹீல்ஸ் ஒன்றையும் போட்டுக்கொண்டு டொக் டொக்கெண்டு சத்தத்தோடு போகிறேன் நீ ரோட்டில் போகிறவங்களும் திரும்பி பாக்கி அளவுக்கு கலசா தான் போகிறேன் இனி எங்கட பொடிய மனுஷன் மனுச்சு இல்லையவா அவங்கள்ட பின்னால் லோலோண்டு தெரியுது அவங்களும் அதெல்லாம் உண்மைதான் இன்னும் வாப்பாங்க அப்படி இருக்கணும்டா என்ன பிள்ளைய வெளியே போகணும் எப்படி அழைக்கணும் வேண்டி பொடியமாக இருக்க குற்றம் சொல்லியலாம் இனி இதெல்லாம் பெரிய முசீபத்தானாவா அதை தம்பா பயாலும் சொன்னேன் ஒரு பொம்பளை புள்ள வீட்டிலிருந்து வெளியிறங்கினா அவங்க அந்த இடத்து பேர் சேரங்களாட்டி உண்மை பாப்புற கண்காணிப்பில் இருந்துச்சோணுமா ஆனால் எங்கடவங்க எந்த செய்த ரோட்டில் ஒழுக்கமாக போகாமல் ஹோஹோண்டு அவங்களோட வாப்புற ரோடுமா சிரிச்சு ஹோஹோடு தானே போகிறேன் அதெல்லாம் உண்மைதான் அண்ணக்கா அப்படித்தான் நான் சந்திக்கோ கொண்டு புள்ளக கத்தி பேசிக்கொண்டு பின்னால வாகனம் கொண்டு வந்து ஃபோன் அடித்து விளங்கில்லாத மட்டும் கூத்து அதுக்கு தான் செல்லிய புலகளை சிறுசிலிருந்து அடித்து வளர்க்கணுமெண்டு ஒழுக்கத்தை செல்லி வளர்க்கணுமெண்டு அதை மாதிரி தான் ஆம்பளை புள்ளல் இப்போ பாருங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக மாறிடுச்சு அது எங்களோட ஆம்பளை புள்ளகள் தானே அதெல்லாம் சரிதான் இந்த பாப்பாங்க வந்து புள்ளகளை சிறுசியிலே அடைக்கணும் இல்லாத புள்ளகள் நாசமாக தான் போகிறது நீங்கள் இப்படி சொல்ல விட்டா எனக்கு ஒரு விஷயம் நினைவு வர மறுமேல 4 கேள்விகள் அல்லாஹ் கேட்கியான் அதில் ஒரு கேள்வி தான் உங்களோட சின்ன வயசை நீங்கள் எவ்வாறு கழிச்ச இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் எங்களோட கால் ஒன்றுமே நகர் இல்லையாமட்டு சொன்னேன் அப்போ நாங்களாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானேவா எல்லாரையும் பாதுகாக்கணும் அது மட்டும் ஒரு சாப்பாடுடன் வந்தனே வேணும் உடுக்கிய உடுப்புகளை பாருங்க வெடிச்சு போகிறமா உடுக்கிய அதோட மோசமான உடுக்கிய கிழிஞ்ச போன ரெடிமெண்ட் இதெல்லாம் கேட்டால் ஸ்பெஷலாக இதில் எவ்வளோ பெரிய அனாச்சாரம் வேண்டாம் அஸ்தோஃபில்லா அவங்களுக்கு இதில் பாரதூரம் இப்போ விளங்கி இல்லவா போகிற ஒரு காலத்தில் விளங்கும் இனி செல்ல உமமார்களும் புலகளை திருத்தி இல்லை அவங்களோட பாட்டு கூட்டிடிய இனி இன்னொருத்தர் செல்ல போனது உங்களுக்கு சரியான கோபம் இனி அவங்க நீங்கள் உடிக்கிறத உடுங்க செல்ல போகல புலகளுக்கு வானத்தில் பறக்க போல் ஈச்சும் இப்போ நல்லது காலமே வேணாம் யாரை பார்த்தாலும் அந்த கொடி நப்படி இந்த கொடியை நிப்படி செல்லிய கூட்டமும் இருக்கு என்னை பொறுத்த வரையில் 2 பேரும் ஒன்றுதான் கொடியை மறுமட்டுமா குட்டிகளும் அப்படித்தான் இப்போ இந்த காலம் பயான்களும் கூட மனுஷர்களுக்கு செய்தி போகிற முறைகளும் கூட ஆனால் எங்களோட மனுஷர் திருந்திய பாடே இல்லை நீங்கள் செல்லியத்தை செய்யுங்க நான் செய்தத்தை செய்தேன் என்ற மாதிரி கடுப்பு இருக்கா மீச்சிவா அல்லாட்டா யா பேரையும் பாதுகாக்கணும் நல்லதுக்கு காலமே இல்லைனா உண்மை வாக்காமல் முடிச்சு குடிக்கிற வயசு வரப்போடு தான் நல்ல பாரம்பரியங்களை தேடி விளங்கும் இனி முந்தியமா இல்லைவா சரியான கஷ்டம் ஜோடி அமைந்தது அத்தி சரி மைமும் அல்லாட்டா சாலியான புள்ளகளாக வர்ற கிருஃபை செய்யணும் ஆமி சரி நஸ்மா உங்களாவிட வந்து கடைசி பயம் பேசியே நேரம் வைத்த நான் போயிட்டு வரேன் அல்லாட காவல் அப்போ இன்னொரு நாளே வாங்க டைம் எடுத்து பேசும் இந்த பயாண்டர் கதைகளை பேசியே நேரம் போயிட்டேன் அஸ்ஸலாமு அலைக்கும் சரி இன்ஷா அல்லாஹ் வலைக்கும் அஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு अल्लाह 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 कलम नबाब
طلبنا باب مولانا كريما ليس ينسانا وصدقنا بما جانا وصادق رسول الله صدقنا بما جانا وصادق رسول الله 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 تفحفه في أراضيها الله 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 ساكرنا ليلة الجمعة وكانت ليلة القدر ساكرنا ليلة الجمعة وكانت ليلة القدر بكاسات وكاسات من المغرب إلى الفجر بكاسات وكاسات من المغرب إلى الفجر الله 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 السلام. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه وسلم. All praise be to Allah and glory be to Allah, the sustainer. Salats and salams be upon Muhammad sallallahu alaihi wasallam, the mercy of the universe, who are in the right path. Dear judges, alims, and my fellow brothers and sisters, I would like to greet everyone. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Today I am here to speak about our Prophet Muhammad sallallahu alaihi wasallam childhood. His childhood is an exemplary example for all the children in the world. Prophet was so different from any kid of any generation that Allah planned to shape him to a Rasul, the leader of
free speeches. Islamic brothers and sisters, Prophet sallallahu alaihi wasallam born in 570 AD in the Amul field where Allah chased away the elephant who came to attack the Kaaba. Prophet lost his father Abdullah radiallahu anhu before his birth and Amina radiallahu anhu at age 6. Literally, he was an orphan, but he was fostered by Halima radiallahu anhu according to Makkah tradition. He grew in the countryside learning pure Arabic and shaping his personality. These different pathways route to the mission preaching. Allah says in his book, Alam yajidika yatiman fa'awa. Did he not find you as an orphan and give you shelter? Dear all, do you know how his qualities were? Aisha radiallahu anhu has said it was like the Holy Quran and called Al-Amin and As-Sadiq. Al-Amin, truthfulness, As-Sadiq, trustworthy. All your ones. Their childhood of beloved sallallahu alaihi wasallam was not only a story, but also of blessing, and devotees may Allah grant the ability of follow in his footsteps. Amin. Wassalam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. سبيل الهدى طه منير الورى عليه سلم لدى إمام ألا أهد في ولام السرى أنار الأنام بإحياء السلام رسول الملاهم فصيح الخصام وصفه الله بصفات العلا رسول الملاهم فصيح الخصام وصفه الله بصفات العلا سبيل الهدى طه منير الورى عليه سلم لدى إمام ألا أهد في ولام السرى أنار الأنام بإحياء السلام علمنا القرآن أرشدنا الفرقان أنقذنا من حرارة النيران شافعنا نور الله شاهدنا سر الله صفة الرحيم من برية الله علمنا القرآن أرشدنا الفرقان أنقذنا من حرارة النيران شافعنا نور الله شاهدنا سر الله صفة الرحيم من برية الله خير الخلائق نور الحقائق مذبية في زلتي شمس النبوة نور الرسالة كل معين وسيلتي خير الخلائق نور الحقائق مذبية في زلتي شمس النبوة نور الرسالة كل معين وسيلتي سبيل الهدى طه منير الورى عليه سلم لدى إمام ألا أهد في ولام السرى أنار الأنام بإحياء السلام أشرف عرب وعجم أحسن خلق وكرم أرسله سيدا لكافة الأمم راهية طيب نبي زينت بنبي ما أجمل ما أطيب طيبة النبي أشرف عرب وأجم أحسن خلق وكرم أرسله سيدا لكافة الأمم راهية طيب نبي زينت بنبي ما أجمل ما أطيب طيبة النبي خير الخلائق نور الحقائق مذبية في زلتي
شمس النبوة نور الرسالة كل معين وسيلة خير الخلائق نور الحقائق مجرية في زلة شمس النبوة نور الرسالة كل معين وسيلة سبيل الهدى طه منير الورى عليه سلم لدى إمام على أحد في ظلام السرى أنارا لنا مبيا السلام رسول الملاهم فسيح الحساب وصفه الله بصفات النلا رسول الملاهم فسيح الحساب وصفه الله بصفات النلا سبيل الهدى طه منير الورى عليه سلم لدى إمام على أحد في ظلام السرى أنارا لنا مبيا السلام والسلام சிந்திடும் மதீனாவிலே பூமலக்கும் புது தென்றலே பூன்று பூச்சிட்ட மண்ணிலே உம்மை காண வேண்டும் என் நெஞ்சமே சந்திரன் ஒரு போல வந்தவரே புது சென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே வல்லோனின் தீனும் நீலைத்திடவே மக்கத்தை ஆள பிறந்தவரே ஒளி சந்திரன் ஒரு போல வந்தவரே புது தென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே வல்லோனின் தீனும் நீலைத்திடவே மக்கத்தை ஆள பிறந்தவரே யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமுன் நபி அவரில் ஆயிரம் சலாம் யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமுன் நபி அவரில் ஆயிரம் சலாம் புது தென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே ஒளி தென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே வல்லோனின் தீனும் நீலைத்திடவே மக்கத்தை ஆள பிறந்தவரே ஒளி பொருந்திய நபி முஹம்மது மதியிலும் மலஹே மனம் பொருந்திய நபி உடலது மலரிலும் மனமே ஒளி பொருந்திய நபி முஹம்மது மதியிலும் மலஹே மனம் பொருந்திய நபி உடலது மலரிலும் மனமே தாஹ நபியே பெருமானா நபியே கல்வின் ஒளியே பனிப்பூவின் நமுதே தாஹ நபியே பெருமானார் நபியே கல்வின் ஒளியே பனிப்பூவின் நமுதே ஒளி சந்திரன் ஒரு போல வந்தவரே புது தென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே வல்லோனின் தீனும் நீலைத்திடவே மக்கத்தை ஆள பிறந்தவரே யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமுன் நபி அவரில் ஆயிரம் சலாம் யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமுன் நபி அவரில் ஆயிரம் சலாம் வலித்தவறிய மணி குளிர்ச்சினை திருத்திய ஒளியே அருள் மனதிலும் சுவனம் புவனம் கட்டிய தரகையே
கயுருள் பஷரே அருள் பொங்கும் நதியே மண்ணின் ஒளியே எங்கள் கண்ணின் மணியே கயுருள் பஷரே அருள் பொங்கும் நதியே மண்ணின் ஒளியே எங்கள் கண்ணின் மணியே ஒளி சந்திரன் ஒரு போல வந்தவரே ஒரு சென்றல் போல் நெஞ்சில் நின்றவரே வல்லோனின் தீனும் நீலை சீடவே மக்கத்தை ஆள பிறந்தவரே யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமும் நபி அவரில் ஆயிரம் சலாம் யா நபி சலாம் யா ரசூல் சலாம் காத்தமும் நபி அவரில் ஆயிரம் சலாம் الله على وينال البركة كل من صلى على أن النبي ஜென்மதினம் இந்த உலகமே போற்றும் தினம் உத்தம நபி பிறந்த தினம் உம்மாத்தினம் மகிழும் தினம் திங்கள் ரபியுனில் அவ்வல் திகதி 12 திங்கட்கிழமை சுபஹில் எங்கள் ரசூல் பிறந்தார் கண்ணில் சுர்மாயிருக்க ஹத்னாவும் செய்திருக்க கண்ணில் சுர்மாயிருக்க ஹத்னாவும் செய்திருக்க என்னை தலையிருக்க எங்கள் ரசூல் பிறந்தார் கண்டோர் மனமகிழ கஸ்தூரியால் மணக்க கண்டோர் மனமகிழ கஸ்தூரியால் மணக்க மண்டபத்தில் எங்கள் மஹமூது தான் பிறந்தார் அண்ணல் நபிகளின் ஜென்மதினம் இந்த உலகமே போற்றும் தினம் உத்தம நபி பிறந்த தினம் உம்மாத்திரம் மகிழும் தினம் கண்ணுறங்கும் வேளையிலே கல்பு உறங்காது கண்ணுறங்கும் வேளையிலே கல்பு உறங்காது மண் விழுங்கி கொள்வதெல்லாம் மலம் ஜலமும் கண்டதில்லை உம்மை நபி மேனிதனில் ஊர்வனங்கள்
ஜலமும் கண்டதில்லை அல் ஹசன் சும்மல் ஹுசைன் லின்னபி குர்ரத்துல் ஐன் அல் ஹசன் சும்மல் ஹுசைன் லின்னபி குர்ரத்துல் ஐன் நூருஹும் கல் கௌகபைன் ஜத்துஹும் ஸல்லு அலா அன்னபி ஸல்லு அலா ஸலவாத்துல்லாஹி அலா وينال البركة كل من صلى على السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين نحمده ونصلي ونسلم على رسوله الكريم سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأتباعه وذرياته وأهل بيته أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரியவர்களே, இந்த மீலாது விழாவினுடைய பரிசளிப்பு விழாவினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறோம். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம் என நினைக்கிறேன். இந்த மீலாது விழாவுக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி ஒத்தாசைகள் செய்தார்களோ, கஷ்டப்பட்டார்களோ, தியாகங்கள் மேற்கொண்டார்களோ, அப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த விழாவுக்காக பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்த கண்ணியத்துக்குரிய ஹலீஃபத்துல் குலஃபா அல்ஹாஜ் மௌலவி எம்இசட் முஹம்மது பாரி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் நீண்ட ஆயுளையும் நல்குவானாக. அதேபோன்று கௌரவ அதிதிகளாக இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மீலாது விழாவை சிறப்பிப்பதற்காக வேண்டி அவர்களுடைய பாரம்பரியத்தில் பரம்பரையில் உதித்த கண்ணியமான அல்ஹாஜ் அஸ்ஸையது எஸ்ஏ நகீப் மௌலானா அவர்களையும் அல்ஹாஜ் அஸ்ஸையது முஹம்மது ஃபலாஹ் மௌலானா அவர்களுக்கும் அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் நீண்ட ஆயுளையும் நல்குவானாக என்பதனை நன்றியோடு தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த மீலாது விழாவுக்கு உரமூட்டும் வகையில் தனது அழகான முத்தான வார்த்தைகளால் நம் சமுதாய மக்களுக்கு அல்லாஹ்வினது அவனது தூதர்னது வாழ்க்கை சுருக்கங்களை கண்ணியமான முறையில் அழகான வார்த்தை வடிவில் எடுத்துரைப்பதற்காக இந்த மீலாது விழாவில் கலந்து கொண்டு கண்ணியப்படுத்திய அதிசங்கைக்குரிய அல்ஹாஃபில் அல் உஸ்தாத் மௌலவி உமர் ரில்வான் ஜமால் ஹஸ்ரத் அவர்களுக்கும் அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தும் பரக்கத்தும் அவருடைய குரல் வளத்தில் பரக்கத்தும் அறிவில் ஆற்றலையும் நீண்ட கால ஆயுளையும் அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா நல்குவானாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த சங்கையான மீலாது விழாவில் கலந்து கொண்ட மௌலவி வஜ்ஹுத்தீன் மின்ஹாஜி அவர்களையும் அதேபோன்று கண்டிப்பாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய எங்களுடைய சங்கைக்குரிய உஸ்தாதுனா அல்ஹாஜ் ஃபாரூக் மக்கி அவர்கள் எங்களுடைய ஊர் எல்லா மஜ்லிஸுகளிலேயும் தலைமை தாங்கக்கூடியவர்களாகவும் அனைத்து மஜ்லிஸுகளையும் உயிர்ப்பிப்பதற்கு முன்னோடியாக திகழக்கூடியவர்களாகவும் எங்களுக்கு நேரான பாதையை மிகச்சரியான நேரத்தில் காட்டி கொடுத்தவருமாகிய எங்களுடைய ஃபாரூக் மக்கி உஸ்தாதுனா அவர்களுக்கும், எங்களுடைய பள்ளி வாயலில் இமாமாக கடமையாற்றிய கலிபத்து ஷாதுலி
சங்கைக்குரிய இலியாஸ் பஹ்ஜி அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் அவருடைய ஆயுட்காலத்தில் நீடிப்பையும் ஏற்படுத்துவானாக. அதே போன்று இந்த மீலாது விழாவுக்காக வேண்டி கலந்து கொண்டு கண்ணியப்படுத்திய முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அதே போன்று இந்த மீலாது விழாவுக்காக வேண்டி பணத்தால், பொருளால், கருத்துக்களால், ஆலோசனைகளால் தத்தமது பொருள்களை, பணங்களை வாரி கொடுத்து இந்த மீலாது விழாக்கள் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு உதவி செய்த நல்ல உள்ளம் கொண்ட, பரந்த உள்ளம் கொண்ட இந்த ஊர் தனவந்தர்கள் அனைவர்களுக்கும், அதே போன்று இந்த மீலாது விழாவை நட்சத்திரங்களை போன்று மின்ன வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியம் நிறைந்த உலமாக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் நீண்ட ஆயுளையும் நல்குவானாக என்று சொன்னதோடு, பட்டியலில் கொஞ்சம் தாமதமாக இவர்கள் இடம் பிடித்தாலும் இந்த மீலாது விழாவுக்கு உலமாக்களோடு முன்னோடியாக திகழ்ந்த இந்த மீலாது விழாவினுடைய காரண கருத்தாவாக அமைந்த எங்களுடைய SSF இயக்கத்தினுடைய வாலிப செல்வங்கள் அவர்களுடைய முழு முயற்சியால் இந்த மீலாது விழா வெகு விமர்சையாக நடந்து முடிகின்ற தருவாயில் இருக்கிறது. அவருடைய பொன்னான நேர காலங்களை, அந்த வாலிபத்தை இதற்காக வேண்டி செலவு செய்தார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் நீண்ட ஆயுளையும் அவர்களுக்கும் நல்குவானாக. அதே நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்கு கல்வி போன்ற பழைய கலாச்சாரங்களை உயிர்ப்பித்து கொடுப்பதற்கு இரவு பகலாக அயராமல் பாடுபட்ட சகோதரர் ரிசான் நானா, சுஹைர் நானா அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக என்று கூறியவனாக, இன்னும் இந்த மீலாது விழாவுக்காக வேண்டி பாடுபட்ட இதர வாலிபர்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். இவ்வளவு சிறப்பாக நடந்து முடிந்ததென்றால் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. அவருடைய படிப்பு, ஓதல், அவருடைய தொழில், அவர்களுடைய பரீட்சைகள் அனைத்திலையும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டுமாக. அதே போன்று இந்த பிள்ளைகளை தயார்படுத்துகின்ற விஷயத்தில் மும்முரமாக ஈடுபட்ட இந்த மதரசா பிள்ளைகளுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா ரஹமத்தும் பரக்கத்தும் செய்வானாக. அதே போன்று இந்த மதரசாவில் கல்வி கற்று ஆலிம்களாக வெளியாகி இந்த மதரசாவுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய, மகிமைக்குரிய ஆலிமாக்கள் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்தவனாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ரஹமத்தும் பரக்கத்து செய்வானாக. அதே போன்று இந்த மதரசாவில் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கடைசியாக உங்களோட லிஸ்ட் கடைசியில் வந்தாலும் நீங்களும் முக்கியமானவர்கள். இது போன்ற வைபவங்களுக்கும் நாங்களும் காது கொடுப்போம். நாங்களும் எங்களுடைய நேரங்களை தியாகம் செய்வோம். வீண் விளையாட்டுக்கு மாத்திரமல்ல, விளையாட்டு போட்டிகளுக்கு மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படக்கூடிய, புகழப்படக்கூடிய, படிக்கப்படக்கூடிய இது போன்ற சபைகளுக்கும் நாங்கள் விழித்திருந்தும் எங்களுடைய ஊக்கங்களையும் ஆக்கங்களையும் நாங்கள் செலுத்துவோம் என்று இவ்வளவு நேரமாக மணித்தியால கணக்கு நான் நினைக்கிறேன் அசர் நேரத்தில் இருந்து தத்தமது பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை பார்க்க வந்த பெற்றோர்களாகட்டும், இதர இந்த சமுதாயத்தில் மார்க்கம், அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ், பெருமானாருடைய புகழ் மாலைகள் என்று சொல்லப்பட்டவுடன் நேர காலங்களை தியாகம் செய்து காது கொடுத்து இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஊக்கம் கொடுப்போம், ஆர்வம் காட்டுவோம் என்பதற்காக கொஞ்சம் கூட சோம்பரப்படாம இவ்வளவு நேரமாக இந்த இடத்துல வந்து அமர்ந்த கண்ணியத்துக்குரிய தாய் தந்தையர்மார்களே, உங்களை விழித்து சொல்கிறோம். இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களுடைய சமூகம் என்பது மிக முக்கியமானது. உங்களை பார்த்து இந்த பிள்ளைகள் மிகச்சீதவிகளாக எங்களை ஆர்வம் ஊட்டுவதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வு இந்த பிள்ளைகளுடைய கல்விலே வரும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் உங்களுடைய நேர காலங்களில் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில், வாழ்வாதார பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்யட்டுமாக, ரஹமத்தும் நிஅமத்தும் செய்யட்டுமாக என்று சொன்னவர்களாக இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்தவர்களுக்கும், குறிப்பாக இந்த இட வசதிகளை ஏற்படுத்தி தந்த இந்த இடத்துக்கு சொந்தக்காரர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தயவாக சொல்லி விடுபட்டவர்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்காக
கஷ்டப்பட்டு பயணித்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் வாழ்வில் அபிவிருத்தியையும் ரஹமத்தையும் நிகமத்தையும் ஏற்படுத்தி அவர்களது குடும்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இதுபோன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக, அவர்கள் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். நான் சொன்ன நீங்கள் கேட்ட விடயங்களை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இஷ்டப்படுத்தி தருவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ் ஹைரன். இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்வை முடித்துக் கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். على
محمد